பொதுவாக ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து மரணிக்கிற வரைக்கும் அடிப்படை விஷயம்னா உணவு தான். அந்த உணவை நீங்கள் பிறந்ததுலேருந்து மரணிக்கிற வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டாவே உங்களுக்கு நோய் வருமா? வராது. அந்த உணவை நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடாதனுடைய விளைவு தான் இன்னைக்கு பெரும்பாலான குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த நோய் பிடியில் சிக்கி சீரழிகிறோம். அப்போ எதை சரி பண்ணணும்? உணவு பழக்கங்களை ஒழுங்குபடுத்துறதா, இல்லை எது எடுத்தாலும் இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்றத பழக்கப்படுத்துறதா? இப்போ நீங்கள் எப்படி பழகிட்டீங்கன்னா, ஒரு நோய் வந்தால் இந்த மருந்து சாப்பிடணும் பழக்கப்படுத்திட்டீங்க. சரி, அந்த மருந்து சாப்பிடக்கூடியவங்க அந்த நோயிலிருந்து வெளியே வந்துட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அப்போ உங்கள் நோய் எதை உருவாக்கியிருக்கு? தவறான உணவு பழக்கம் தான் உங்களை நோயை உருவாக்கியிருக்கு. ஆனால் தவறான உணவு பழக்கத்தில் மீட்காம நீங்கள் அதுக்கான ஒரு மருத்துவம் செய்கிறீங்க பாருங்க, அந்த மருந்தும் உங்களை இன்னொரு நோயை தயார்படுத்திக்கிட்டு. ஸோ இதை பற்றி எப்பயாவது யோசிச்சோமா? அப்போ உணவு தான் அடிப்படை என்பதை நான் இது வரைக்கும் அதை வைத்து தான் நிரூபித்துக்கிட்டு இருக்கேன். இறைவனுடைய கிருபையில் அதனால தான் மக்கள் சுகமாகறாங்க. வெரி சிம்பிள். நம்ம என்ன நினைக்கிறோம்னா மருத்துவம்னா மருந்து சாப்பிடணும், நோய் அப்படின்னா எவ்வளோ வருஷமாக நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு உங்களே கேள்வி கேளுங்க. அந்த நோய் தொந்தரவுல பல வருடமாக இருக்கீங்க, ஆனால் அந்த நோயை விட்டு வெளியேறல. ஸோ எதை அடிப்படை சரி செஞ்சால் நோயை விட்டு வெளியேறுவோமோ அந்த அடிப்படையில் சிகிச்சையை மேற்கொள்ளுங்க.